தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக கல்லூரி மாணவர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த ஆட்டுத்தொட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக பல்லாவரம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் தினேஷ் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆய்வாளர் தினேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பில் இருந்தபோது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் பிடிப்பட்ட நபர் பல்லாவரத்தை சேர்ந்த சிமியோன் ராஜன் என்பதும் இவர் மீது ஏற்கனவே 4 வழிப்பறி, கொலை முயற்சி, கஞ்சா வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. வெளி மாநிலத்திலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து பல்லாவரம் கட்டபொம்மன் நகரில் விடுதி ஒன்றில் அறை எடுத்து தங்கி வரும் தனியார் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யாவிடம் கொடுத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து லாபம் பார்த்து வந்துள்ளார். அதன் பேரில் கல்லூரி மாணவர் ஜெயசூர்யாவை கைது செய்த பல்லாவரம் காவல்துறையினர் அவர் அறையிலிருந்து கஞ்சா மற்றும் ஒரு கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இருவரிடமிருந்து மொத்தம் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இருவர் மீதும் போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாதவரத்தில் குடிபோதையில் மாமியாரை அடித்துக் கொன்ற மருமகனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தபால் பெட்டி கண்ணன் நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் புஷ்பராஜ், அவரது மனைவி ஜான்சி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஜான்சியின் தாயாரான கணவரை இழந்த வசந்தி இவர்களுடன் தங்கி ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். புஷ்பராஜுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் வேலைக்கு ஏதும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வந்த புஷ்பராஜ் மாமியார் வசந்தியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த அவர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த மாதவரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாடியநல்லூர் ஊராட்சியில் மர்ம காய்ச்சலால் 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பெரியார் நகரை சேர்ந்த தம்பதியர் சங்கர் கோவிந்தம்மாள். இவர்களுடைய 7 வயது மகன் சிவா கடந்த ஒரு வாரமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காய்ச்சல் அதிகமானதால் செங்குன்றம் பாடியநல்லூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுவனை சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அனுமதித்த நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற செங்குன்றம் போலீசார் சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் செங்குன்றம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழவேற்காட்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் சேதமானது மீனவர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டைக்குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்களின் வலைகள் பாதுகாக்கப்படும் இடத்தில் திடீரென தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தீ விபத்தில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து திருப்பாலைவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சேதமடைந்த மீன்பிடி வலையை நேரில் பார்வையிட்டு தீ விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மீனவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மீனவர்களுக்கு ஆறுதல் கூறிய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சேதமடைந்த மீன்பிடி வலைகளுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சங்ககிரி அருகே கழுகை விரட்டுவதற்காக வைத்திருந்த ஏர்கன்னில் இருந்து வெளியேறி குண்டு பாய்ந்ததில் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கட்டையகவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி முருகேசன், தமிழரசி. இவர்களுக்கு 10 வயதில் மகனும் 6 வயதில் மகளும் உள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தமிழரசி தனது கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு குழந்தைகளுடன் சேலம் மாவட்டம் சங்ககிரி பாப்பாங்காட்டில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசியின் அண்ணன் சரத்குமாரும் அவரது பெரியப்பா மகன் சதீஷ்குமாரும் வீட்டின் அருகேயுள்ள பகவதி அம்மன் கோயில் முன்புள்ள மரத்தில் கோழி குஞ்சை தூக்க வரும் கழுகை விரட்டுவதற்காக ஏர்கன் துப்பாக்கியில் குண்டை போட்டு நிரப்பி மரத்திற்கு கீழ் உள்ள திண்ணையில் வைத்திருந்தனர். அப்போது அங்கிருந்த சரத்குமாரின் 4 வயது மகன் அந்த துப்பாக்கியின் ட்ரிகரை தெரியாமல் அழுத்தியதால் அதிலிருந்து வெளியேறிய குண்டு அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த தமிழரசியின் வயிற்றில் பாய்ந்து அவர் படுகாயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி சரிந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தமிழரசி தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
இதுகுறித்து தமிழரசியின் கணவன் முருகன் சங்ககிரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ரஜினி, எஸ்ஐ கருணாகரன் ஆகியோர் ஏர்கன் வைத்திருந்த குற்றத்திற்காக உயிரிழந்த இளம்பெண் தமிழரசியின் சகோதரர்களான சரத்குமார், சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.